நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடலாம். ரேவதிய பத்தி சொல்லி வந்து போனா கௌதம் கிட்ட வந்து கௌதம் வந்து ரேவதி கூட ஒண்ணு சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து போனா போராடிட்டு இருக்காங்க. ஆனாலும் முடியுதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்போ ஜோசியர் வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. இத கேட்டு நம்ம இலக்கியாவுக்கு இன்னும் வந்து போனா பயங்கர டவுட் ஆயிடுது. ஒரு பக்கம் நம்ம ரேவதி இருந்துட்டு கடைசி காலத்துல அதாவது இன்னும் சாக போறதுக்கு வந்து போனா 24 மணி நேரமோ, இல்ல ஒரு 1 வாரமோ, இல்ல வந்து போனா 1 மாசமோ கிட்டத்தட்ட வந்து இப்ப 2 மாசம் 3 மாசத்துக்குள்ள தான் இருக்கு அப்படின்றது வந்து இப்ப வேற விஷயம். ஆனா அதுக்குள்ள எப்போ வந்து அவங்க போய் சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த டாக்டரால இல்ல அந்த கடவுளாலயும் வந்து சொல்ல முடியாது அப்படின்றதுனால அதையும் வந்து அவங்களால மறுக்க முடியல. இன்னொரு பக்கம் இந்த ஜோசியர் சொல்றத கேட்டு நம்ம கௌதம் கிட்ட வந்து சொல்லாமலும் இருக்க முடியல. இப்படி 2த்துக்கும் நடுவுல நின்னுட்டு 2 கட்டமா வந்து இப்போ நம்ம இலக்கியா வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏங்குறாங்க. பட் இருந்தாலும் வந்து சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு அந்த அஞ்சலிக்கு வந்து ஆஃபீஸ்ல நடந்த கொடுமைய பத்தி சொல்றாங்க. அதாவது அஞ்சலி வந்துட்டு வந்து சும்மா இருந்தா பிரச்சனையே கிடையாது. எல்லாமே வந்து நல்லதாவே நடக்கும். ஆனா இந்த இடத்துல இப்படி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இருந்துட்டு அ அதாவது கார்த்திக்காக ஆசைப்பட்டிருந்தா, இந்த மாரி தான் எனக்கு வேற எதுவும் வேணாம் கார்த்திக் நீ மட்டும் போதும் கார்த்திக் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தா, அப்போ வந்து நம்ம கார்த்திக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாற ஆரம்பிச்சிருக்கும். ஆனா இவ என்ன பண்றா, ஃபோன் பண்ணி வந்து எனக்கு இந்த மாரி தான் எனக்கு பணம் வேணும். எனக்கு அனுப்பல அப்டின்னா, நான் மீடியாவ கூப்பிட்டு உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் அப்டின்ற மாரி சொல்றா. இப்போ ஆஃபீஸ்ல போய் உட்கார்ந்துகிட்டு எனக்கு பணம் வேணும், சொத்து வேணும், நீ யார வேணாலும் கூப்பிடு அப்டின்னு சொல்லிட்டு நடு ஆஃபீஸ்ல வந்து உட்கார்ந்துகிட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சூப்பராவே நம்ம கௌதமும், கார்த்திக்கும் ஹேண்டில் பண்றாங்க. இந்த அஞ்சலி பண்ண அநியாயத்த எல்லாத்தையுமே சொல்லி, கடைசில அங்கிருந்து வந்து அடிச்சு விரட்ட ஆரம்பிச்சுறாங்க. இப்படி எல்லாமே வந்து நல்லபடியா நடந்துச்சு. இந்த ஒரு விஷயத்த நம்ம இலக்கியா கிட்ட சொல்லும்போது கூட, நம்ம கௌதம் கிட்ட இலக்கியா இருந்துட்டு அந்த விஷயத்த பத்தி சொல்லலாம் அப்படின்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. பட் சில தடங்கல்னாலயும், அது மட்டும் இல்லாம நம்ம கௌதம் கிட்ட வந்து சொல்ல முடியாம போயிடுது. இப்பதான் வந்து இந்த இடத்துல ஜோசியர் மாஸ் என்ட்ரி குடுக்குறாரு. மாஸ் என்ட்ரி குடுத்தது மட்டும் இல்லாம, அவங்க கிட்ட வந்து இலக்கியா கிட்ட தனியா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி தான் இலக்கியா, உன்னோட மனசுக்குள்ள ஒரு மனக்குழப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நீ இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்து மிகப்பெரிய ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்க. அதாவது பேட் சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதாவது இந்த ஒரு ஒரு 2, 3 நாளைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஏற்பட போகுது. அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை அப்படின்றதெல்லாம் சொல்றாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதாவது இங்க வந்து நீ உன்னோட மனசுக்குள்ள இருக்கிறத வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கௌதம் கிட்ட நினைச்சிட்டு இருக்கல்ல, அந்த ஒரு விஷயத்தினால வந்து மிகப்பெரிய குழப்பங்களும், மிகப்பெரிய ஒரு ஆபத்தும் ஏற்பட போகுது. இந்த 2, 3 நாள்ல வந்து கௌதமும், இலக்கியா அதாவது நீயும் வந்து ஒண்ணு சேர்ந்து வாழ்றீங்களா? இல்லையா? அப்படின்ற ஒரு முடிவு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம நீ எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? உன்னோட உண்மையான அத்தை யாரு? அதாவது கௌதமோட உண்மையான அம்மா யாரு? அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும். அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து மாறப்போகுது. நீ உண்மையா சொன்னா, அது மிகப்பெரிய பிரச்சனையா மாறுறதுக்கு கூட வாய்ப்பு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய வந்து குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜோசியர் சொன்ன மாரி, இப்போ வந்து வேற வழி இல்ல. நம்ம வந்து சொன்னா நம்மளோட வாழ்க்கைக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா நினைப்பாங்களா? இல்ல கடைசியில சாகுற காலத்திலயாச்சும் வந்து கௌதம் தன்னோட உண்மையான அம்மா கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு, உண்மை எல்லாத்தையுமே சொல்லுவாங்களா? அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.